ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? எல்லா நாடுகளிலும் பாதுகாப்பாக ராணுவம் இருக்கிறது. அது அரசு நிர்வாகத்தின் கீழ் இருக்கும். ஜனாதிபதி, பிரதமர், ராணுவ அமைச்சர், படை தளபதி அதை வழிநடத்துவார்கள். ஆனால் உலகின் ரவுடி நாடு என்று அழைக்கப்படும் பாகிஸ்தானில் எல்லாமே தலைகீழ். அங்கு ராணுவத்தை அரசு வழிநடத்துவதற்கு பதில் அரசையே ராணுவம் தான் வழிநடத்துகிறது. அதிபர் என்பவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பிரதமரும் ராணுவ அமைச்சரும் ராணுவம் கூறுவதை ஏற்று நடக்கும் தலையாட்டி பொம்மைகள். ஜனநாயக அரசு ஆட்சியில் இருப்பதும் அகற்றப்படுவதும் ராணுவத்தின் கையில் இருக்கிறது. தேர்தல் நடந்தாலும் பெரும்பான்மை பெற்ற கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் ராணுவம் அனுமதிக்க வேண்டும். பாகிஸ்தானை பொறுத்தவரை ராணுவத்தின் வேலை நாட்டுக்கு பாதுகாப்பு தருவது அல்ல, நாட்டில் அமைதி ஏற்படுத்துவதும் அல்ல. மாறாக ஆட்சி நிர்வாகத்தில் மூக்கை நுழைப்பதுதான் முக்கிய வேலை. அப்படி அயூப் கான், யாஹ்யா கான், ஜியா உல் ஹக், பர்வேஸ் முஷாரப் என பல இராணுவ ஆட்சியாளர்களை பாகிஸ்தான் கண்டுள்ளது. பிரதமர் சுல்பிகர் அலி ஆட்சியை கவிழ்த்து இராணுவ சர்வாதிகாரி ஆனவர் ஜியா உல் ஹக். அவர் பதவியேற்கும் போது அவரது முக்கிய திட்டமே இந்தியாவுடன் போர் செய்வதுதான். இந்தியாவை 1000 துண்டுகளாக வெட்டி இரத்த ஆறு ஓட விடுவோம் என்று கொக்கரித்து கொண்டே ஆட்சிக்கு வந்தார் ஜியா. ஆனால் அவரால் ஒரு சிறு துரும்பை கூட அசைக்க முடியவில்லை. சில ஆண்டுகளுக்கு பின் விமான விபத்தில் பலியானார். இராணுவ சர்வாதிகாரி முஷாரஃபும் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பே 1999 இந்தியாவுடன் கார்கில் போரில் ஈடுபட்டு தோற்றுப்போனார். இப்போது இராணுவ தளபதி அசிம் முனீரும் மக்களிடம் செல்வாக்கு பெற போருக்கு தூபம் போட்டுள்ளார். ஆனால் மக்கள் மட்டுமல்ல, இராணுவத்துக்குள்ளே பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதன் விளைவாக இராணுவத்துக்குள் கிளர்ச்சி ஏற்பட்டு 5000த்திற்கும் மேற்பட்ட இராணுவ அதிகாரிகள், வீரர்கள் ராஜினாமா செய்துவிட்டு ஓட்டம் பிடித்துள்ளனர். மாவீரன் அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர், நெப்போலியன் என உலகம் கண்ட வீரர்கள் பலரும் போர் வெறியர்களாக இருந்தனர். ஆனால் இராணுவ வீரர்கள் இடையே ஏற்பட்ட வெறுப்பு, தொய்வுதான் கடைசியில் சாம்ராஜ்யங்களின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. பாகிஸ்தான் இராணுவத்தில் ஏற்பட்டுள்ள சலசலப்பை முதலில் அடக்கிவிட்டு அசிம் முனீர் யுத்தத்துக்கு புறப்பட்டால் சரியாக இருக்கும். அல்லது ஜியா உல் ஹக் கூறியதை நிஜத்தில் செய்து காட்டுவது இந்தியாவாகத்தான் இருக்கும் என்கின்றனர் பாதுகாப்பு நிபுணர்கள்.